வெல்கம் டு கபிலன் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பிசி எக்ஸாமுடைய ப்ரிலிமினரி ஆன்சர் கீ பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப், பி டைப், சி டைப், டி 4 டைப்பான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் எந்த டைப் எழுதுனீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் எழுதுனீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆல் கரெக்டாக ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது 24வது கொஸ்டினில் ஏ டைப் கொஸ்டினாக நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆல் கரெக்ட் ஆன்சர் வந்து கரெக்டு. ஓகேங்களா? அதே மாதிரி பி டைப்பை பொறுத்து, சி டைப் பொறுத்த வரைக்கும் 30 அந்த கொஸ்டின் வந்து 29ல் வரும். அதேமாரி டி டைப் பொறுத்த வரைக்கும் 34வது கொஸ்டினில் வரும். ஓகேங்களா? டி டைப் பொறுத்த வரைக்கும் 34வது கொஸ்டினில் டி டைப் 34வது கொஸ்டினில் டி டைப் கொஸ்டின் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கரெக்ட் ஆன்சர் வந்து கரெக்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பி டைப் கொஸ்டின் நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா அது 39 கரெக்ட். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கரெக்ட்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்குமே வந்து அந்த மார்க் வந்து காமனாக வந்துடும். அதனால் பெருசாக ஒன்றும் கட் ஆஃபில் வந்து பாதிக்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? கூடவோ குறையவோ செய்யாது. ஒரு கொஸ்டின் அப்படிங்கனால அது எல்லாத்துக்கும் காமன், எழுதுன எல்லாத்துக்குமே காமன் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் வந்து கட் ஆஃபில் வந்து வேரியேஷன் வராது. அதே மாதிரி வேறு எந்த கொஸ்டினுக்குமே ஏடி அந்த மாதிரி ஏசி அது 2 ஆப்ஷன் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. எல்லாமே அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் போட்டு விட்றேன். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். டெலகிராமில் ஜாயின் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க் மூலமாக நீங்கள் வந்து டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது டெலகிராமில் போய்ட்டு கபிலன் அகாடமி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம கபிலன் அகாடமி லோகோ போட்டு ஒரு குரூப் வரும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த குரூப்பில் வந்து நான் இது அனுப்பிச்சுட்ருக்கேன். ஓகேங்களா? அது அனுப்பிச்சுட்ருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வீடியோவும் நம்ம வந்து ப்ரீட் பண்ணி போட்டாச்சு. ஓகேங்களா? அதனால் வந்து பெருசாக அஃபீஷியல் ஆன்சர் கீழே வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படிங்கிறனால அந்த கட் ஆஃப்லையும் வேரியேஷன் வரக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ப்ரீட் பண்ணி பக்காவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அது கமெண்ட்லையும் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் அடுத்த நாள் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுது கபிலன் அகாடமி. உங்களுக்கு கூட இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.